அன்பார்ந்த பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் தெரியும், பொருளாதார வளர்ச்சி கட்சி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பார்ட்டி OWAKA EDP இந்த கட்சியினுடைய கொள்கை சமூகத்திலே பொருளாதார உயர்வை ஏற்படுத்துவது. ஏழை எளிய மக்கள் செல்வந்தராக மாற்றுவதுதான் நம்முடைய கொள்கை. ஏழ்மையை ஒழிப்பது, வறுமையை ஒழிப்பது, இதுதான் நமது கட்சியினுடைய கொள்கை. இந்த அடிப்படையிலே நம்முடைய முன்னோர்கள், அறிஞர் பெருமக்கள் ஏழை எளிய மக்கள் உயர்வடைய வேண்டும், அனைவரும் கல்வி பெற வேண்டும், வேலை வாய்ப்பு பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இடஒதுக்கீடை அழகான முறையிலே வடிவமைத்து சிறப்பான முறையிலே பல ஆண்டு காலமாக நடந்து வருகின்றது. இப்பொழுது இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு நடைமுறையிலே இருக்கக்கூடிய இடஒதுக்கீடை நாம் சிறிது அலசி ஆராய்வோமே ஆனால், இதை எப்படி மாற்றி அமைத்தால் இன்னும் ஏழை எளிய மக்கள் உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்பதை தெளிவுபடுத்த முடியும். அந்த அடிப்படையிலே இப்பொழுது இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டு கொள்கையிலே என்ன மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் என்பதை ஒரு அழகான அட்டவணை உருவாக்கி இந்த வீடியோவோடு அந்த அட்டவணையவும் நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும், இப்பொழுது இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு கொள்கையிலே தமிழகத்தில் பின்பற்றக்கூடிய கொள்கை ஓபன் கோட்டா 31%, பேக்வர்ட் கம்யூனிட்டி 26.5%, பேக்வர்ட் கம்யூனிட்டி முஸ்லிம்ஸ் BCM 3.5%, மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டி மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள் 20% இடஒதுக்கீடு, SC ST இவர்களுக்கு மொத்தமாக 19%, ஆக மொத்தம் 100%. இப்பொழுது இந்த 100% இடஒதுக்கீடிலே நாம் பிரித்து மக்களுக்கு கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே தமிழக அரசு கடைபிடிக்கக்கூடிய ஒரு நடைமுறை. இந்த நடைமுறையிலே எங்களது கட்சியினுடைய ஆலோசனை, எங்களது கட்சியினுடைய திட்டம், இந்த பேக்வர்ட் கம்யூனிட்டி 26.5% இடஒதுக்கீடை யார் பெறுகிறார்கள்? அந்த பேக்வர்ட் கம்யூனிட்டியிலே இருக்கக்கூடிய கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒரு குரூப் சிறப்பாக படிப்பிலே இடம்பெற்று, வேலை வாய்ப்பிலே இடம்பெற்று 50 ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ளே கல்வி வெற்றி பெற்று வேலை வாய்ப்பினை, அரசு வேலையை பெற்று உயர்ந்த குடும்பமாக உயர்ந்து விட்டார்கள். 30 ஆண்டுகளுக்கு முன்பாக அதே போன்று அதே இடஒதுக்கீடிலே சிறந்த முறையில் கல்வி கற்று வேலை வாய்ப்பை பெற்று அவர்களும் உயர்ந்து விட்டார்கள். 50 ஆண்டுகளுக்கு முன்பாக பயன்பெற்றவர்கள், 30 ஆண்டுகளுக்கு முன்பாக பயன்பெற்றவர்கள் இன்று உயர்ந்த நிலையிலே இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள். அதே போன்று பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்காக ஒதுக்கப்பட்ட 3.5%-த்திலும் இதே நிலைமைதான். 50 ஆண்டுகளுக்கு முன்பாக, 30 ஆண்டுகளுக்கு முன்பாக பயன்பெற்றவர்கள் இன்று கல்வி கற்று வேலை வாய்ப்பை பெற்று பொருளாதார ரீதியாகவும் உயர்வை அடைந்திருக்கின்றார்கள். இதே நிலைமை தாழ்த்தப்பட்ட SC ST
பிரிவில் வரக்கூடியவர்களுக்கும் பொருந்தும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இதே நிலைமை பொருந்தும். யாரெல்லாம் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக 30 ஆண்டுகளுக்கு முன்பாக இடஒதுக்கீடு மூலமாக பயன்பெற்றார்களோ அவர்கள் இன்று உயர்ந்த நிலையை அடைந்திருக்கின்றார்கள். இன்று அதே நிலைமை தொடர்ந்து செயல்பட முடியும் பொழுது தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதே திட்டம் தொடர்ந்து நடைபெறுவதால் அந்த குடும்பம், பயன்பெற்ற குடும்பம், அந்தந்த பிரிவிலே என்னென்ன இடஒதுக்கீடு தமிழக அரசு வரைமுறை செய்திருக்கின்றதோ அந்தந்த பிரிவினுடைய இடஒதுக்கீட்டிலே பயன்பெற்றவர்கள் தொடர்ந்து இப்பொழுதும் பயன்பெறுகிறார்கள். நாம் சொல்வது என்னவென்றால், அந்தந்த பிரிவிற்கு ஓபன் கோட்டா பிரிவு அப்படியே இருக்க வேண்டும், பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு இருக்கக்கூடிய 26.5% அப்படியே இருக்க வேண்டும், பிசி முஸ்லிம் 3.5% அப்படியே இருக்க வேண்டும், எம்பிசிக்கு கொடுக்கக்கூடிய 20% அப்படியே இருக்க வேண்டும், எஸ்சி எஸ்டிக்கு கொடுக்கக்கூடிய 19% அப்படியே இருக்க வேண்டும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதை தொடர்ந்து நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆனால் இந்த இடஒதுக்கீட்டிலே ஒவ்வொரு பிரிவிற்கும் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டிலே உதாரணத்திற்கு எஸ்சி எஸ்டி 19% எடுத்துக்கொள்வோம். இந்த 19% ஒரு 1000 இடம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கின்றது என்று சொன்னால் ஓபன் கோட்டாவுக்கு 310 இடம் போய்விடும், பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு 265 இடம் போய்விடும், பிசி முஸ்லிமுக்கு 35 இடம் போய்விடும், மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு 200 இடம் போய்விடும், எஸ்சி எஸ்டிக்கு 190 இடம் கிடைக்கும். இந்த 190 இடத்திலே இப்பொழுது நடைமுறையிலே உள்ளது 50 ஆண்டுகளுக்கு முன்பாக பயனடைந்தவர்கள், 30 ஆண்டுகளுக்கு முன்பாக பயனடைந்தவர்கள், எவ்வளவோ சென்னையிலோ தமிழகத்திலோ பெரும் நகரங்களிலோ வாழக்கூடிய பயன்பெற்ற கல்வியாளர்கள், அறிஞர்கள், பேராசிரியர் பெருமக்கள், மருத்துவர்கள், அந்த பிரிவை சார்ந்தவர்கள், அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சி, அவர்களுடைய கல்வி வளர்ச்சி, அவர்களுடைய உயர் வேலை வாய்ப்பு வளர்ச்சி, அவர்கள் வளர்க்கும் பிள்ளைகள் உண்மையிலேயே சிறந்தவர்களாக உயர்வானவர்களாக இருப்பார்கள். காரணம், இவர்கள் பயன் அடைந்து உயர்ந்து விட்டார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் உயர்ந்த பள்ளிக்கூடங்களிலே படிப்பார்கள், போட்டி தேர்வுகளிலே அற்புதமான முறையிலே தேர்வு எழுதுவார்கள். காரணம், அவர்கள் ஷெட்யூல் காஸ்டாக இருந்தாலும், அவர்கள் எந்த பிரிவினராக இருந்தாலும் வளர்ச்சி அடைந்து விட்டார்கள். அதன் காரணத்தினால் அவர்களுடைய பிள்ளைகள் சிறப்பான உயர்வான பிள்ளைகளாக தேர்வு எழுதுவார்கள், வெற்றி பெறுவார்கள். அதே பிரிவில் உள்ள, அதே ஷெட்யூல் காஸ்டில் உள்ள, ஷெட்யூல் ட்ரைபில் உள்ள கிராமத்து பிள்ளைகள், அவர்களுடைய உறவுகளிலே இருக்கக்கூடிய கிராமத்து பிள்ளைகள் இவர்களோடு போட்டி போடுவதற்கு முடியாது. ஒரு ப்ரொஃபஸருடைய பிள்ளையோடு ஒரு கிராம விவசாயியுடைய பிள்ளை போட்டி போட முடியாது. ஒரு மருத்துவரோடு ஏழை விவசாயியுடைய பிள்ளை போட்டி போட முடியாது. ஆனால் இந்த இடஒதுக்கீடு, அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு அவர்களுக்குத்தான். ஆனால் யார் அதை அனுபவிக்கிறார்கள் என்று சொன்னால், 50 ஆண்டுகளுக்கு முன்பாக பயனடைந்தவர்கள், 30 ஆண்டுகளுக்கு முன்பாக பயனடைந்தவர்கள், தொடர்ந்து அதே அவர்களுடைய வாரிசுகள், அவருடைய பிள்ளைகள் அதே இடஒதுக்கீட்டின் மூலமாக தொடர்ந்து பயனடைந்து வருகின்றார்கள். அதை குறைக்க வேண்டும், அதிலே மாற்றி அமைக்க வேண்டும் என்கிற காரணத்தினால் அந்த 19% இடஒதுக்கீட்டிலே எல்லா பிரிவிற்குமே இதே பொருந்தும். அந்த அட்டவணையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக புரியும். அதே இடஒதுக்கீட்டிலே 19% நாங்கள் எப்படி பிரிக்கின்றோம் என்று சொன்னால், எல்ஐஜி, எம்ஐஜி, ஹெச்ஐஜி, லோ இன்கம் குரூப், மிடில் இன்கம் குரூப், ஹை இன்கம் குரூப், 3ஆக பிரிக்கின்றோம். இதிலே லோ இன்கம் குரூப்
5 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானத்திற்கு கீழாக இருப்பவர்களாக இருக்கலாம். மிடில் இன்கம் குரூப் 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் உள்ளவர்களாக இருக்கலாம். ஹை இன்கம் குரூப் 10 லட்சம் ரூபாய்க்கு மேலாக ஆண்டு வருமானம் உள்ளவர்களாக இருக்கலாம். இந்த 19% எஸ்சி எஸ்டிக்கு ஒதுக்கப்பட்ட இடம் அவர்களுக்கு தான். ஆனால் அந்த லோ இன்கம் குரூப்புக்கு அந்த 19% இருந்து 10% நாம் ஒதுக்கிவிட வேண்டும். அதாவது 190 இடத்திலே 100 இடம் லோ இன்கம் குரூப்புக்கு கிடைப்பதற்கு ஒதுக்கிவிட வேண்டும். அதே போன்று மிடில் இன்கம் குரூப், அதே எஸ்சி எஸ்டியில் உள்ள மிடில் இன்கம் குரூப் 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் உள்ள மிடில் இன்கம் குரூப்புக்கு 6% ஒதுக்கிவிட வேண்டும். அதாவது 60 இடத்தை ஒதுக்கிவிட வேண்டும். ஹை இன்கம் குரூப் 10 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் உள்ள உயர்ந்தவர்கள், பேராசிரியர் பெருமக்கள், மருத்துவர்கள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர் அதிகாரிகள், அவர்களுடைய பிள்ளைகளுக்கு 3%, அதாவது 30 இடத்தை ஒதுக்க வேண்டும். இந்த பேராசிரியர் பெருமக்களுடைய மகனை கொண்டு போய் கிராம விவசாயியுடைய மகனோடு ஒப்பிட முடியாது. தேர்விலே போட்டி போடுவதற்கு சமநிலை கொண்டு வர முடியாது. ஆகவே 190 இடத்தை ஏழை எளிய லோ இன்கம் குரூப்புக்கு 100 இடமும், மிடில் இன்கம் குரூப்புக்கு 60 இடமும், ஹை இன்கம் குரூப்புக்கு வெறும் 30 இடமும் பிரித்து கொடுத்து அந்தந்த பிரிவில் வரக்கூடிய விண்ணப்பங்களையும் அப்ளிகேஷன்களையும் ப்ராசஸ் செய்து 3ஆக பிரித்து இந்த இடத்தை ஒதுக்குவோமே ஆனால் லோ இன்கம் குரூப்ல இருக்கக்கூடிய ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்கள் உயர்ந்த நிலையை அடைவார்கள். அவர்களுக்குள்ள இடத்திலே ஒதுக்கப்பட்ட 190 எஸ்சி எஸ்டிக்காக ஒதுக்கப்பட்ட இடத்திலே லோ இன்கம் குரூப்பில் இருந்து 100 மாணவர்கள் உயர்ந்து வருவார்கள். வேலை வாய்ப்பிலே 100 மாணவர்கள் உயர்ந்து வருவார்கள். இதே போன்றுதான், இதே ஃபார்முலா, இதே அலோகேஷன், இதே போன்று ஒவ்வொருவருக்கும். உதாரணத்திற்கு பேக்வர்ட் கம்யூனிட்டி 26.5%, 1000 இடத்திலே 265 இடம். 265 இடத்திலே லோ இன்கம் குரூப்ல இருக்கக்கூடிய பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு 15%. 265 இடத்திலே 150 இடத்தை லோ இன்கம் குரூப் கொடுத்து விட வேண்டும். அதே பிரிவை சார்ந்தவர்களுக்கு பேக்வர்ட் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய லோ இன்கம் குரூப், பேக்வர்ட் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய மிடில் இன்கம் குரூப், அவர்களுக்கு 80 இடத்தை கொடுத்து விட வேண்டும். 8%. 15 பிளஸ் 8. அதே பிரிவில் இருக்கக்கூடிய பேக்வர்ட் கம்யூனிட்டியிலே ஹை இன்கம் குரூப், ப்ரொஃபசர்ஸ், 10 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானத்துக்கு மேல் உள்ளவர்கள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், பெரிய பெரிய தொழில் அதிபர்கள், பெரிய வணிகர்கள் அதே பிரிவிலே இருப்பார்கள். அவர்களுக்கு 3.5% மட்டும் வழங்க வேண்டும். 35 இடத்தை ஒதுக்க வேண்டும். இது போன்று இந்த இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தினால், உள் ஒதுக்கீடாக பிரித்து நாம் கொடுப்போமே ஆனால், திட்டத்தை வகுப்போமே ஆனால், ஏழை எளிய அந்தந்த சமுதாயத்தை சேர்ந்த குடும்பங்கள் உயர்ந்த நிலையை அடைய முடியும். சிறந்த கல்வியை பெற முடியும். சிறந்த வேலை வாய்ப்பை பெற முடியும். இந்த திட்டத்தினுடைய தெளிவை நாங்கள் அட்டவணை அமைத்து இங்கு வெளியிடுகின்றோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், இதை சார்ந்த கருத்துரைகளை, இதை சார்ந்த விளக்கங்கள் தேவைப்பட்டால் என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய பெயர் சமுதாய நேசர். எனது தொலைபேசி எண் 9840246265. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.